பொன்னியின் செல்வன் புதுவெள்ளத்தின் புதிய வணக்கம். நான் உங்க தனலட்சுமி. என்னங்க, இந்த கல்கியோட அமரகாவியமான பொன்னியின் செல்வனை தொடர்ந்து 9 அத்தியாயங்களா நல்ல முறையில் உங்ககிட்ட காணொலி வாயிலாக பகிர்ந்துக்கிட்டே இருந்தேன். சில காரணங்களால தொடர்ந்து என்னால் காணொலி வாயிலாக உங்ககிட்ட என்னால் இந்த கதையை சொல்ல முடியாமல் போயிடுச்சு. சரிங்க, அது ரொம்பவே எனக்கு வருத்தமாகவே இருந்தது. மீண்டும் புது பொலிவுடன் என்னோட இந்த புதுவெள்ளம் சேனல் வழியாக உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். சரிங்க, நம்ம அந்த கல்கியோட காவியம் எவ்வளோ அழகானதுன்னு நிறைய பேருக்கு இப்போ தெரிஞ்சிருக்கவே கூடும். ஏன்னா சமீபத்தில் வந்த திரைப்படம் பொன்னியின் செல்வன் ஒரு நாவல் இருக்குது. அதில் சோழர்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, அவங்களோட அரசாட்சி, அரியணைக்கான சூழ்ச்சி, அவங்க எவ்வளோ நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுது. ஒரு சிறிய தொகுப்பாக தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இதில் அவ்வளோ பாகங்கள் இருக்குது, அவ்வளோ வர்ணனையான கதைகளும் இருக்குது, வரிகளும் இருக்குது. அதை எல்லாத்தையும் ஒரு சிறிய தொகுப்பு மூலமாக ஒரு 3 மணி நேர காணொலியில் யாரும் தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் அந்த கதை சுருக்கம் மட்டும் புரிஞ்சுக்க முடிஞ்சது எல்லாராலையும். சரிங்க, அப்பேற்பட்ட கதையை நிறைய பேர் காவியமாக கவிதை நடையாக தெரிஞ்சிருப்பீங்க. இந்த கால தலைமுறைக்கு அது தெரிய வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் வாய்வெளி பேச்சா நம்ம தினசரி அன்றாட வாழ்க்கையில் பயன்படுற ஒரு வார்த்தையாக கேட்கும்போது ரொம்பவே எளிதாக புரியும் இல்லைங்களா? அப்படித்தான் நானும் உங்ககிட்ட இதை கொண்டு வந்து சேர்க்கணும்னு ஒரு ஆசை, கனவும் கூட சொல்லலாங்க. ஏன்னா எனக்கு இந்த நாவல் மேலே அப்படி ஒரு ஆசையும் கூட. சரிங்க, அப்பேற்பட்ட இந்த கவிதை நடையோட எனக்கு சொல்ல தெரிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட பகிர்ந்துட்டு வந்திருக்கேன். நல்ல முறையில் ஒரு 9 அத்தியாயங்களா. சரி, இனி வரப்போகிற அத்தியாயங்களையும் இதே மாதிரி உங்களுக்கு புரிகிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச முறையில் வரிகள் மாறாமல் பகிர்ந்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். சரி, தொடர்ந்து உங்களோட ஆதரவையும் கருத்துக்களையும் எனக்கு இவ்வளோ நாள் கொடுத்த மாதிரி மீண்டும் இந்த இடைவெளியை பூர்த்தி செய்கிற மாதிரி எனக்கு கொடுக்கணும்னு உங்களை ரொம்ப கேட்டுக்கிறேங்க. சரி, 9 அத்தியாயங்களில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு நினைவு கூறணும் அப்படின்னா ரொம்ப காணொலிகள் தொடர்ந்து போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஏற்கனவே நீண்ட இடைவெளியே ஆயிடுச்சு. சரிங்க, சின்ன தொகுப்பாக சொல்லணும் அப்படின்னா கதையில் ஒரு அரசனையை யார் அமைக்க போகிறா, அதுக்கான சூழ்ச்சி என்ன, அப்பேற்பட்ட சூழ்ச்சியை செய்யக்கூடியவங்க யார், அது என்ன காரணத்தினால பண்ணுறாங்க, அதை செய்கிறவங்க வேற யாருமா, இல்லை உள்நாட்டை சேர்ந்தவங்களா, இல்லை அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களா, அப்படிங்கிறது தான் இந்த கதையோட சுருக்கமே. ஏன்னா ஒரு அரியணைங்கிறது எவ்வளவோ பெரிய விஷயம், தலைமுறையாக வர்ற விஷயமும் கூட. அது நல்லபடியாக இருக்கணும்னா சுற்றி இருக்க சுற்றரசர்களும் அதுக்கு உறுதுணையாக இருக்கணும். அப்பேற்பட்ட இந்த காணொலிக்கு அழகிய கவிதை மாதிரி சேர்க்கறதுக்கு வந்தவங்க தான் நம்ம நந்தினி. ஏன்னா அவங்க தான் முக்கியமாக இந்த கதையோட மூலக்கருவான நாயகியும் கூட. ஏன்னா அவங்களுக்கு நடந்த சின்ன துரோகத்துக்காக அவங்க இந்த அரியணையை மாற்றி அமைக்கணும். ஏன்னா அவங்களுக்கு அதில் இருக்கணுங்கிற ஆசை கிடையாது. மாற்றி அமைக்கணும், நமக்கு செஞ்ச துரோகத்துக்கு ஒரு பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்காக ஒரு பெண்ணா அவங்க மனசுல எழுந்த ஒரு எழுச்சியும் தூண்டுதுங்க நம்ம பெரிய பழுவேட்டையர் மூலமா இதை மாத்துறதுக்கு. சரி, அதையும் தாண்டி வெல்றதுக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல. ஆமாங்க, அவர் தான் நம்ம ஆதித்த கரிகால சோழர். ஆனா அவரையும் சூழ்ச்சியால என்ன பண்ணாங்கன்னு தெரியும். சரி, அப்பேற்பட்ட ஒரு மாவீரனையே சூழ்ச்சி செய்கிற அளவுக்கு ராஜதந்திரங்கள் தெரிஞ்சவங்களும் நாட்டில் இருக்க தான் செய்கிறாங்க. இன்னமும் இன்றைய அரசியல் சூழ்நிலையில் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், நடைமுறையில் கடந்து தான் போயிட்டுருக்கோம். அப்பேற்பட்ட ஆதி காலத்தில் கூட இதெல்லாம் நடைமுறையில் இருந்திருக்கு, நடக்கவும் செஞ்சுருக்கு, நடத்தவும் செஞ்சுருக்கிறாங்க. சரிங்க, இனி வரப்போகிற தொகுப்புகளில் 9 அத்தியாயங்களில் நடந்த அவங்களோட வெற்றி தோல்வி, அவங்களோட கல்வி இலக்கியம், கோவில்கள் கட்டியது, நதி அணைகள்னு சொல்லிட்டு எல்லா பெருமையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோங்க. அப்பேற்பட்ட அந்த துரோகத்துக்கு காரணமாக இருக்கிறவங்க யாருன்னு, அவங்க ஏன் அதை செஞ்சாங்கன்னு நம்ம வரப்போகிற பாகங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தெரிஞ்ச வகையில் இல்லை, உண்மை மாறாமல் உங்க கூட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. சரி, அடுத்து 9 அத்தியாயங்களை முடிஞ்சது தொடர்ச்சி 10வது அத்தியாயம் குழந்தை ஜோதிடர். சரி, அந்த குழந்தை ஜோதிடருங்கிற அத்தியாயத்தில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா 9 அத்தியாயத்தோட முடிவில் நம்ம வந்தியத்தேவரை ஆழ்வார்க்கடையை நம்பியும் படகுல
போயிட்டுருக்காங்க. அங்கே இரவு கூட்டத்தில் நடந்த விஷயமே என்ன ஏது என்ன காரணத்துக்காக நடந்ததுன்னு ஆழ்வார்க்கடியான் நம்பி மூலமாக நம்ம வல்லவரையர் தெரிஞ்சுக்கணும்னு அவங்களோட அவரையும் கூட பயணிச்சுக்கிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. சரி, என்னதான் தெரிஞ்சுக்கிட்டாங்க, 10வது அத்தியாயத்தில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம வரப்போகிற பகுதிகளில் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.